புயல் அடித்தாலும் அலை அடித்தாலும் என் துதிகள் ஓயாது. கரை தெரியாமல் கண்ணலைந்தாலும் என் துதிகள் ஓயாது. என் நம்பிக்கை அவமானாலும் என் துதிகள் ஓயாது. கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உன்னை விட்டா நம்புவதற்கு வேற யாரும் கிடையாது. கைவிடத் தெரியாதவரை விட்டு ஓட முடியாது. உன்னை விட்டா நம்புவதற்கு எனக்கு யாரும் கிடையாது. தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவில் அன்பான என் தேவ ஜனமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதற்கு அவன், நீ செய்ததிலும் நான் செய்தது எம்மாத்திரம்? அபியஸ்தரியரின் திராட்சை பழத்து முழு படையெடுப்பை பார்க்கிலும் எப்பிராயிமியின் இளைமறை கனியெடுப்பு அதிகமல்லவா? ஒப்பிடுதல். மனுஷனுடைய மனம் எப்பொழுதுமே ஒருவருடைய செய்கையை நம்முடைய செய்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பது, இது மனித இயல்பு. இந்த மனித இயல்பைத்தான் கடவுள் சுட்டி காட்டுகிறார். எப்பிராயிமில் வாக்குவாதம் பண்ணும் பொழுது அவர்களுக்கு சொல்லுகின்ற பதிலாக இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவன் செய்ததை விட எப்பிராயிமின் முழு திராட்சை பழத்து முழு எடுப்பை பார்க்கிலும் எப்பிராயிமியரின் இளைமறை கனியெடுப்பு அதிகமல்லவா? எப்பிராயிமினுடைய இளைமறை கனியெடுப்பு அதிகம். ஒருவரை ஒருவர் ஒப்பிட்டு பார்ப்பது சிறந்த காரியம். நல்ல காரியங்களுக்கு, நன்மையான காரியங்களுக்கு நாம் ஒப்பிட்டு பார்ப்பது நலம். இன்றைக்கி ஒருவருடைய வளர்ச்சி, ஒருவருடைய தொழில், ஒருவருடைய முயற்சி, இவைகளை நாம் ஒப்பிட்டு பார்ப்பது மிக அவசியம். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் நாம் போட்டிகளுக்கும் பொறாமைகளுக்கும் ஒப்பிட்டு பார்க்கிறோம். இந்த சோதனை காலத்தில் வருகின்ற இயல்பான நிலை அதுதான் மனிதன். நான் ஏன் அவரிடம் சென்று கேட்க வேண்டும்? அவர் என்னை விட பெரியவனா? என்னுடைய இனத்தை விட பெரிய இனமா? என்று சொல்லுகின்ற அந்த ஒப்புமை. அந்த ஒப்புமை எப்பொழுது நம்மிடத்தில் காணப்படுதோ அப்பொழுதே நாம் பாவியாக பரலோகத்தை விட்டு, பரிசுத்தத்தை விட்டு நாம் தூக்கி எறியப்படுகிறோம். 1966ஆம் ஆண்டு தொழிலாளர் நல அமைச்சகத்தின் நிறுவப்பட்ட போது 17ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் நாள் இந்த தொழிலாளர் நல கவுன்சில் உருவாக்கப்பட்டது. மும்பை தலைமையிடமாகவும் அனைத்து மாநிலங்களின் பிரிவாகவும் செயல்பட்டது. இந்த தொழிலாளர் பாதுகாப்பு நாள், தேசிய தொழிலாளர் பாதுகாப்பு நாள், இந்த நாளைத்தான் நாம் சொல்கிறோம் தொழிலாளர் நலன். தொழிலாளர்களுக்குள்ளாக இருக்கின்ற அந்த மன ஒப்புமை, தன்னையும் மற்றவரையும் ஒப்பிட்டு பார்ப்பது, மனம் படருகின்ற ஒரு கொடியை போன்றது. ஏதாவது ஒன்றை பற்றி பிடித்து கொண்டு பொடித்து கொள்வது கொடியினுடைய இயல்பு. சொந்தமாக அதனால் நிற்க முடியாது. ஏனென்று சொன்னால் மனுஷனுடைய இருதயம் அப்படியாக இருக்கிறது. கருக்கும் திருக்கும் உள்ள இருதயம் அது சுயமாக செயல்படாது. ஏதாவது ஒன்றை பற்றி பிடித்து கொண்டு அது பணம், பொருள், பொற்றிசை என்று சொல்லக்கூடிய சிற்றின்ப ஆசை, இவைகளில் அது பற்றி பிடித்து கொண்டு தான் இருக்கும். நம் மனம் எதை பிடிக்கிறதோ அதிலே நிறைவு காண அதிலே அடங்கி இருக்கும். நம்முடைய மனம் 2 வகையான காரியங்களை பற்றி பிடிக்கிறது. ஒன்று நமக்கு வெளியே இருக்கிற காரியங்கள், பணம், பதவி, ஆடம்பரம் போன்றவை. 2 நமக்கு உள்ளே இருக்கிற காரியங்கள், கடந்து போகிற நன்மை, இறை சாயல், வாழ்வின் அர்த்தம் முதலியவற்றை. இன்றைக்கு இந்த பகுதியிலே அவர்கள் வாக்குவாதம் பண்ணின பிற்பாடு அவன் சொல்லுகிறான், அவன் செய்தது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, அவ்வளோ பெரிய காரியம் செய்திருக்கிறான், நான் செய்தது உங்களுக்கு தவறாக தோன்றுகிறதோ என்று சொல்லுகிற அந்த நிலை. இவன் எனக்கு விரோதமாக பெரிய தீமை செய்து விட்டான், நான் அவனுக்கு சிறிய அளவில் தீமை செய்து விட்டேன் என்று சொல்கிற அந்த ஒப்புமை. இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிற இந்த காரியங்கள், நன்மைகள், நன்மையான குணநலன்கள், கடவுளுடைய சாயல், இவைகளை நாம் விட்டுவிட்டு வெளியிலே நடப்பது தான் நம்முடைய வாழ்வினுடைய வாக்குவாதங்களுக்கும் நம்முடைய வாழ்வினுடைய ஒப்புமைகளுக்கும் விரோதமான காரியம். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை,
உள்ளே இருக்கும் காரியங்களை பற்றி பிடித்து கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய அளவை நிறைவை கொடுக்கும், நம்முடைய வாழ்வு நிறைவை கொடுக்கும், வாழ்விற்கு நிம்மதியை கொடுக்கும். இந்த தபசு காலத்திலே உள்ளே இருக்கிற காரியங்கள் நாம் முயன்று பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம், பிறரை ஒப்பாக நாம் பேச மாட்டோம். அப்படிப்பட்ட நல்ல இருதயங்களை, நன்மைகளை, கடவுளுடைய சாயல்களை நாம் பெற்று வாழ திரியேக தேவன் நமக்கு துணை செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்ல கடவுளே, இரக்கமாக நீர் எங்களுக்கு பாராட்டின அன்பு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது. எனக்காக நீர் சிலுவையில் பாடுபட்ட நான் இன்றைக்கு ஆண்டவரே, நான் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை, ஒப்புமையை விட்டுவிட்டு இவையெல்லாம் எங்களுடைய உள்ளார்ந்த உள்ளுக்குள் மனதுக்குள் இருக்கிற ஒப்புமை, அவைகளை விட்டுவிட்டு வெளியிலே பார்க்கிற பணம், பதவி, பட்டம், இவைகளில் நாங்கள் பிறரோடு எங்களை ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் சீரழிந்து போனோம், கீழே தள்ளப்பட்டோம், சீரற்றவர்களாக காணப்பட்டோம். எங்களை மன்னிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு தங்கி இருந்து இந்த தபசு காலங்களில் நாங்கள் சீரான வாழ்க்கை நடத்த எங்களுக்கு துணை